அசுர வேகத்துல அடுத்தடுத்த ஸ்டெப்ப பிஎஸ்என்எல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற நிலையில வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் விட்டுறக்கூடாது, எப்படியாவது மறுபடியும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுல ஏர்டெல்லும் ஜியோவும் மறுபடியும் ரொம்பவே தீவிரமாக களமிறங்கி இருக்காங்க. அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ அதிரடியா நிறைய ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கடந்த சில தினங்களாக ஏர்டெல் அண்ட் ஜியோ திடீர்னு அவங்களுடைய சேவை கட்டணத்தை உயர்த்தி இருந்தாங்க. இதனால கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் ஏர்டெல் அண்ட் ஜியோல இருந்து பிஎஸ்என்எல்க்கு ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்த நிலை மாறி இப்ப அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் எடுத்து ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ பிஎஸ்என்எல் நோக்கி வாடிக்கையாளர்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அங்க சேவை கட்டணம் ரொம்ப குறைவு அப்படிங்கறதுனால. ஆனாலும் இன்னும் பிஎஸ்என்எல்க்கு முழுமையாக போறதுக்கு ஒரு சிலர் தயங்குறதுக்கான காரணம் 4G டேட்டா. ஏர்டெல் அண்ட் ஜியோ 5G டேட்டா வரைக்கும் போயிருக்கக்கூடிய நிலையில பிஎஸ்என்எல் இன்னும் இந்தியாவில் ஒரு 40-60% இடங்கள்ல மட்டும்தான் 4G இருக்கு. இன்னும் 100% 4G அங்க கொடுக்கப்படல. இதுல இன்னும் 5G டேட்டாக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. 4G டேட்டா இந்தியா முழுக்க ஆகஸ்ட் 15th கொண்டு வரப்படும். அதற்கான முயற்சிகள்ல இறங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் முடிவு பண்ணிருக்காங்க. சோ இதுதான் டைம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் எப்படியாவது வாடிக்கையாளர்களை தங்க பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறாங்க. பிஎஸ்என்எல் நிறுவனமும் சரி, அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களுமே ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே மொத்தமா இப்படி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பிஎஸ்என்எல்க்கு ஸ்விட்ச் ஆனதுனால கொஞ்சமே பயந்து மறுபடியும் இப்ப ஆஃபர்ஸ் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் ஆஃபர் இருந்தாலும் அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில ஏர்டெல் அண்ட் ஜியோ யூசர்ஸோட 5Gல அவங்க சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 2GB மேல அன்லிமிட்டடா ரீசார்ஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டேட்டா அண்ட் பேக் எல்லாமே அன்லிமிட்டடா அப்படி கனெக்ட் ஆகும். 2GB கம்மியா நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த 2GB முடியற வரைக்கும் தான் நமக்கு அந்த 5G டேட்டா இருக்கும். 2GB முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கம்மியாகும். அதே 5G ஸ்பீட் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஏர்டெல் அவங்களோட ஒரு பேக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில ஏர்டெல்ல 379 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 2GB டேட்டா 1 month வேலிடிட்டியோட, அதே போல அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் ஒரு நாளைக்கு 100 SMS அப்படின்னு இப்படி ஒரு பேக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஜியோவை பார்க்கும்போது ஜியோ ஏர்டெல்லை விடவும் கம்மியா 349 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 2GB 28 நாள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஜியோ இப்படி ஒரு பேக்கை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ரெண்டுமே மறுபடியும் பிஎஸ்என்எல்க்கு ஸ்விட்ச் ஆன வாடிக்கையாளர்களை ஏர்டெல் அண்ட் ஜியோக்கு கொண்டு வரும் நம்புறாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் இன்னும் 4G வரல, அதற்கான முன்னெடுப்புகள் இப்பதான் எடுக்கப்பட்டு இருக்குன்றப்போ அதற்கான டைம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கறதுனால ஜியோ வந்ததுல இருந்தே ஒரு நாளைக்கு 1GB அதிகமா யூஸ் பண்ணி பழகிட்ட மக்கள் கண்டிப்பாக மறுபடியும் இங்க ஸ்விட்ச் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஏர்டெல் அண்ட் ஜியோ இருக்கிறதாக சொல்லப்படுது. சோ இப்படி மாறி மாறி எல்லாருமே தேவை கட்டணத்தை கம்மியாக்குறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோடைய நிலை என்னவாக இருக்கும், மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்